அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், எஸ்ஜேபி கட்சியின் தலைவர் தான் எமது எதிர்க்கட்சி தலைவர். இந்த எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இந்த ருஸ்திக்காக வேண்டி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு என்ன மாதிரி உண்மையிலேயே அவர் நினச்சா அவர் சரியான ஒரு அவ்வளோ ஒரு பற்று அதாவது இந்த முஸ்லீம் பிள்ளைகள் மேலே அப்படி ஒரு பற்று பேசுகிறாரு. கொஞ்சம் கேட்டு வாங்களே. අද පලස්තීන ජනතාවගේ තමන්ගේම රටකට තියෙන හිමිකම ඒ අයිතිය පිළිබඳව අපේ රටේ මුස්ලිම් තරුණෙක් ස්ටිකර් එකක් ගහනකොට ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත යටතේ රැඳුම් නියෝග ජනාධිපතිවරයා අත්සන් කරන්නට තරම් පහළ තලයකට ඔහු වැටුණයි කියන එක මම මතක් කරන්න කැමතියි. අපි ඔබට එකක් කියනවා, අපි ළඟ ද්විත්ව රංගන නැහැ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் 4 பேர் ஃபோட்டோ பிடித்து இருந்தாங்க ஒரு குபி ஒன்றுக்கு மேலே இருந்து. ஆனால் அந்த ஃபோட்டோ பிடித்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த ஃபேஸ்புக்கில் வருந்தானே திரும்ப ஞாபகமூட்டல், அந்த ஞாபகமூட்டல் போன சந்தர்ப்பத்தில் அதை பார்த்து அதுக்காக வேண்டி அவர்களை கைது செஞ்சு அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட தொல்பொருள் திணைக்களத்தால் அந்த சட்டத்தின் கீழே அந்த நேரம் அதுக்கு அமைச்சராக இருந்தது புராவித்யா டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அமைச்சராக இருந்தவர் யார்? இதே சஜித் பிரேமதாஸ். அவரிடம் போய் ரிஷாட் பதியுதீன், ரவுஃப் ஹக்கீம் இவர்கள் எல்லாம் போய் கேட்டாங்க, இந்த மாதிரி தான் இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு தெரியாதனத்தில் இவங்களுக்கு அந்த இடத்துல இது ஆக்கியிருக்கிறாங்க, எனவே அவங்களுக்கு ஒரு சலுகை ஒன்று தாங்க, மன்னிப்பு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா? செஞ்சாரா? அதுக்கு அவர் என்ன சொன்னது தெரியுமா? சொன்னதுக்கு මේ නොදැනුවත්ව කරයි කියලා කියන්න මට හිතා ගන්නට අමාරුයි. මොකද විශ්වවිද්‍යාල යන සිසු දරුවන් ඉහළ බුද්ධි මට්ටම තුල එය දැනගන්නට ඕන හැම ආගමික සිද්ධාස්ථානයක්ම රැක ගන්නට ඒ වගේම ගෞරව කරන්න. මේ ක්‍රියාව ඉතාමත්ම පහත් ක්‍රියාවක් හැටියට මම දකිනවා. ඒ වගේම තවත් කාටවත් මේ වගේ ක්‍රියාවක් නැවතත් වරක් ඉටු කරන්නට බැරි වන ආකාරයට අපි ඉතාමත්ම තදින් නිත්‍යානුකූලව කටයුතු කරන්නට. சிங்களத்தில் சொன்னது சிங்களம் புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு மொழிபெயர்ப்பில் சுருக்கமாக சொல்கிறேன். இவர்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் கட்டாயமாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இவங்களுக்கு இது மாதிரியான இன்னும் ஒருத்தர் செய்யாமல் இருப்பதற்கு இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? அந்த புராவித்யா அதாவது தொல்பொருள் திணைக்களத்தில் அந்த சட்டத்தின் கீழே கைது செஞ்சாங்க. அந்த சட்டத்தின் கீழே கைது செஞ்சால் என்ன தெரியுமா விவரம்? அவர்கள் அந்த வழக்கு முடியும் வரைக்கும் பிணை கிடைக்காது, உள்ளே இருக்க வேண்டும், அல்லது குற்றத்தை ஒத்துக்கொண்டு தண்டப்பணம் செலுத்த வேண்டும். இதுதான் சட்டம். அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள்கிட்ட பெற்றார் கெஞ்சினாங்க அந்த வழக்கறிஞர்கள்ட்ட, எங்களோட பிள்ளைய எங்களுக்கு எடுத்து தாங்க, எப்படியாவது எடுத்தாங்க, பிணை கொடுக்க மாட்டாங்க. அப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு எங்களோட பிள்ளைய என்ன செஞ்சு சரி எங்களுக்கு வெளியே எடுத்தாங்க. அவரோட அந்த வழக்கறிஞர்கள் தெளிவுபடுத்தினார்கள், குற்றத்தை ஒத்துக்கொண்டால் அவர்கள் தெண்டப்பணம் செலுத்த வேண்டி வரும். தெண்டப்பணம் செலுத்தினார் இவர்கள் படித்து வந்ததன் பின்னர் அரச உத்தியோகம் ஒன்றில் இவர்களுக்கு சேர முடியாது என்று தெளிவுபடுத்தினார்கள். அரச உத்தியோகம் என்பது பின்னால் வருவது, எமது பிள்ளைகள் எமக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரே பிடியாக பிடித்து என்ன செய்தார்கள்? அந்த நேரத்தில் அந்த சட்டத்தின் கீழே குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு கூட என்ன செஞ்ச, இதை அரச கட்டணமாக அறவிட சொல்லுவார். ஃபஜே காஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த அரச கட்டணமாக அறவிட்டால் இவர்களுக்கு படித்து முடித்ததன் பின்னர் அரச உத்தியோகத்தில் சேர முடியும். ஆனால் அதை கூட மறுத்தவர் தான் இந்த சஜித் பிரேமதாஸ். அவருக்கு வக்காலத்து வாங்குறாரு யாருன்னு சொன்னால் எஸ்எல்எம்சி முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறதுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களே. விளக்கமறியில் இருக்கிற அந்த இளைஞர்களை விடுவிப்பதை விடவும் அதை நீதிமன்றம் ஆகவே செய்துவிடட்டும் என்ற நிலைப்பாட்டைத்தான் எடுத்தார். விளக்கமறியில் இருக்கிற அந்த இளைஞர்களை விடுவிப்பதை விடவும் அதை நீதிமன்றம் ஆகவே செய்துவிடட்டும் என்ற நிலைப்பாட்டைத்தான் எடுத்தார். அதில்
நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அங்கு தலையிட வேண்டிய அந்த மாணவர்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தது, அவர்கள் நினையாப்புறமாக இதை செய்துவிட்டார்கள் என்ற விவகாரத்தை நீதிமன்றமே ஈற்றிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுவித்திருக்கிறார்கள். ஒரு குறைந்தபட்சம் ஒரு கிழமை 2 கிழமை விளக்கமறியர்கள் இருந்தார்கள் என்பதற்காக அவர்கள் உடனடியாக விடுவித்திருந்தால் அன்றிருந்த சூழல். மதிப்பிற்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, நீங்கள் முதுமானி பட்டம் பெற்றவர். எனவே உங்களுக்கு தெரியும் எந்த சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு எவ்வாறு அவர்கள் வெளியே வந்தார்கள், விடுவித்தா வந்தார்கள். தண்டப்பணம் செலுத்தி அவர்களுக்கு அரச உத்தியோகத்தில் சேர முடியுமா? நான் சவால் இடுகிறேன். உங்களுக்கு இதற்கு முன்பு நான் ஒரு சவால் இட்டு உண்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது எம்சியில் இறக்க முடியாத கேஸுகளை எம்சியில் இறக்கினதா நீங்கள் சொன்னீங்க. ஹைகோர்ட் பிணையில் எடுக்க வேண்டியதுகளை ICCPR ஆக்ட் பல உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி ஞாபகம் இருக்கும். எனவே மதிப்புக்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் அந்த பொய்யை சொல்வதற்காக வேண்டி மெனக்கெடும் பொழுது என்ன மாதிரியாக திக்கி 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 ஏன் வார்த்தை இல்லை, உண்மையை பேசுங்க. அரசியலுக்காக வேண்டி தன் கட்சிக்காரன் என்று அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த வேலை செய்யாதீர்கள். தயவு செய்து சமூகம் என்று வரும் பொழுது நீங்களும் அந்த சமூகத்துக்கு ஒருத்தர் தான். எனவே அரசியலுக்காக வேண்டி பொய் பேசுவதும் எனக்கு பிடிக்காத ஒரு விடயம். அரசியலுக்காக வேண்டி பொய் பேசாதீர்கள், உண்மையை பேசுங்கள். ஆனால் இந்த இடத்திலும் கூட அப்பேற்பட்ட இந்த ருஸ்தியின் மீது இவ்வளவு அக்கறை வருவதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, பிரதேச சபை தேர்தல் என்ற ஒரே ஒரு காரணம்தான். இந்த ருஸ்தி மேலே அக்கறை அவரும் பேசுகின்றார். இவர் இந்த அளவு தூரத்துக்கு செல்வதற்கு இந்த ருஸ்தி பகிரங்கமாக ஒரு பேனரை பிடித்து கொண்டு பாதையில் நின்றிருந்தால், அல்லது அவர் ஒட்டி என்ற அந்த ஸ்டிக்கர் என்று சொன்னதை அதை பிடித்து கொண்டு பாதையில் நின்றிருந்தால் அவருக்கு எதிராக இந்த எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. திருட்டுத்தனமாகத்தான் இந்த விடயம் நடைபெற்றது, திருட்டுத்தனமாகத்தான் ஒட்டப்பட்டது. அதன் பின்னர் தான் யார் ஒட்டியது என்று தேடப்பட்டது. தேடிய பின்னர் தான் வெளிவந்தது. அவர் சம்பளம் எடுக்கும் பொழுது அவருடைய சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை சேரிட்டிக்கு கொடுத்து வருவதாக அவருடைய முதலாளி அந்த இடத்தில் அதையும் கூறியிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒருவர் மீது சந்தேகம் வருமா வராதா? இந்த விடயம் நானாக சொல்லவில்லை. அந்த ருஸ்தியுடன் பேசிய முஹித் ஜீரான் சார் அவர்கள்தான் அவருடைய வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். தெரியாவிட்டால் அதை பாருங்கள், கேட்டு பாருங்கள், பொய் சொல்லவில்லை, ஆதாரத்தோடு தான் கூறுகின்றேன். எனவே அப்பேற்பட்ட ஒருவர் மீது இந்த சட்ட நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் எல்லோருமாக ஒரு பக்கத்துக்கு செல்கின்றீர்கள். ஞாபகம் இருக்கும், மாவனெல்லையில் புத்தர் சிலையை உடைக்கப்பட்ட நேரம் அப்பாவி ஒருவரைத்தான் இந்தவாறு அடித்து உதைத்து பிடித்திருக்கின்றார்கள் என்று கதை கட்டியவர்கள் சஹரானுக்கு அடித்ததன் பின்னர் அந்த நேரத்திலே இதை சரியான விதத்தில் பார்த்திருந்தால் நாங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதென்று குற்றம் குறை கூறியவர்களுடைய வாய்களும் கூட அமைதி. இவர் சஜித் பிரேமதாச பேசும்பொழுது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார்கள். இவ்வாறு ஒரு விடயம் ஏதாவது ஒரு பகுதியில் யாருக்காவது ஒன்று நடந்து, அல்லது இவருக்கு இருந்த அந்த மன உளைச்சலில் அந்த வேதனையில் வெளிநாட்டிலிருந்து வந்த யாராவது ஒருவருக்கு, வெள்ளை தோல் உள்ள ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை இவர் செய்திருந்தால் முஸ்லிம்கள் அனைவரும் மீண்டும் ஒரு பாதாளத்துக்குள் விழுந்து அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுவதை விரும்புகிறீர்கள். எனவே சொல்வோன் எப்படி சொன்னாலும் கேட்பவர் மதியோடு கேட்பது தான் மிகவும் நல்லது. எனவே இப்பொழுது வருகின்ற இந்த கண்ணீர், இந்த ருஸ்தி மேலே சஜித் பிரேமதாசாவுக்கு வருகின்ற இந்த அக்கறை, அந்த 4 பிள்ளைகள் மீது வரவில்லையே என்ற கவலை, ஆதங்கம், சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். அரசியல் ஒரு மார்க்கம் அல்ல, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.